அனைவருக்கும் வணக்கம். ஸ்வீட் மேக்ஸ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 4ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 1 வடிவியல். வடிவியலில் வடிவங்களின் சமச்சீர் தன்மை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சதுரம். சதுரத்திற்கு 4 பக்கங்கள் உண்டு. இதுக்கு எப்படி சமச்சீர் கோடு எத்தனை வரையில் அப்படின்னு சொன்னால், சமச்சீர் கோடு சதுரம் ஒரு சமச்சீர் கோடு. இது இப்படியும் வரையலாம். சமச்சீர் கோடு 2 வரைஞ்சிட்டோம். இது 1, இது 2. இப்போது இந்த மூலை விட்டங்களில் வரையலாம் 3. இப்போது இந்த மூலை விட்டங்கள் 4. சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் வரைஞ்சிட்டோம். இப்போது இது செவ்வகம், இது சதுரம். இப்போது செவ்வகத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடு வருதுன்னு பார்க்கலாம். இப்போது இது 2 சம பாகமாக பிரிக்கலாம். அப்புறம் இது 2 சமபாகமாக தான் பிரிக்க முடியும். இது இப்படி பிரிக்க முடியாமல் இது இப்படியும் பிரிக்க முடியாது. செவ்வகத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் தான் வரைய முடியும். அடுத்ததாக இது வட்டம். இது வட்டத்திற்கு ஒரு புள்ளியை மையமாக வச்சு தான் நம்ம வட்டம் போட்டிருக்கோம். இதில் சமச்சீர் கோடுகள் அப்படின்னு சொன்னால் கவுண்டிங்ஸே கிடையாது. எத்தனை சமச்சீர் கோடுகள் வேணாலையும் போட்டுகிட்டே இருக்கலாம். இத்தனை தான் அப்படிங்கிறது. இப்போ சதுரத்திற்கு 4 சமச்சீர் கோடுகள் வரைஞ்சோம். செவ்வகத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் வரைஞ்சோம். ஆனால் வட்டத்திற்கு மட்டும் அளவுகள் கிடையாது. எத்தனை வேணாலையும் வரையலாம். எண்ணற்ற சமச்சீர் கோடுகள். வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள். இப்போ அடுத்ததாக இது முக்கோணம். முக்கோணத்திற்கு எப்படி சமச்சீர் கோடுகள் வரையலாம் பாருங்கள். இந்த ஒரு முக்கோணத்திலிருந்து இப்படி ஒரு சமச்சீர் கோடுகள் வரையலாம். அடுத்தது இதை வச்சு இப்படி ஒரு சமச்சீர் கோடுகள் வரையலாம். இந்த முக்கோணத்திலிருந்து இப்படி ஒரு சமச்சீர் கோடுகள் வரையலாம். முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் வரையலாம். முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். அப்போது வடிவங்களில் சமச்சீர் கோடுகள். இது வடிவங்களில் சமச்சீர் கோடுகளை நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்து வேறு சில இதுலேயும் இப்போ வடிவங்களில் மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். மீதி எதிலெல்லாம் வரையலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு இலை வரையலாம். இலையில் இப்போ இதில் எப்படி சமச்சீர் கோடுகள்லாம் வரைய முடியும்? ஸ்ட்ரைட்டாக இந்த இலையை பாதி கட் பண்ணால் சமச்சீர் கோடுகள். அடுத்தது ஹெச். ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸில் ஹெச்சில் பாருங்கள் இப்படி சமச்சீர் கோடுகள் வரையலாம். இதுலேயும் இப்படி வரையலாம். 2 சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். இலையில் நடுவில் மட்டும் சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். ஹெச் ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸில் 2 சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். அடுத்தது பெருக்கல் குறி போடுறோம் இல்லையா? இந்த பெருக்கல் குறியில் எத்தனை சமச்சீர் கோடுகள் வரையலாம் பாருங்கள். இப்படி ஒரு சமச்சீர் கோடுகள் வரையலாம். நடுவில் இப்படி ஒரு சமச்சீர் கோடுகள் வரையலாம். 2 கோடுகள் வரையலாம். இப்போது இந்த குறியிலேயே நீளமாக இப்படி ஒரு சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். இந்த பக்கம் ஒரு சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். பெருக்கல்ல
வரைய முடியும். அடுத்ததா அரை வட்டம். அரை வட்டத்தில் அரை வட்டம் வரைஞ்சிட்டோம். இதில் எப்படி சமச்சீர் கோடுகள் வரையலான்னா, இதை 2 பாகமாக சமமாக பிரித்து சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.